அம்பேத்கரை இழிவுபடுத்துவது, அவமானப்படுத்துவது பிஜேபி புதுசு இல்லை. அம்பேத்கருடைய கொள்கைகள் நேர் எதிராக செயல்படக்கூடியதான் பிஜேபி, ஆர்எஸ்எஸ். இப்போ வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்காற்றியவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். அம்பேத்கர் தான் வந்து அரசியல் சட்டத்தை பேக் போன் மாதிரி இருந்தார். அவர் தான் மிகப்பெரிய முக்கியமான நபராக திகழ்ந்தார். இந்திய அரசியல் சட்டத்தை அம்பேத்கர் இல்லாமல் நம்ம நினைத்தோடு பார்க்க முடியாது. எனவே அம்பேத்கர் உருவாக்கிய அந்த அரசியல் சட்டத்தை அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய மனு தர்மம் மாதிரி இல்லை, மனு தர்மத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்படவில்லை, இது பல நாடுகளுடைய அரசியல் சட்டத்தெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கலப்பு அப்படிலாம் சொல்லி அதை இழிவுபடுத்தினாங்க. எனவே நம்ம நாடு தேவை மனு தர்மம் தான், இப்படிப்பட்ட ஒரு மதச்சார்பட்ட ஒரு அரசியல் சட்டம் இல்லைன்னு சொல்லி அதை வந்து ஆர்கனைசர் பத்திரிகையை அவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க, அதை எதிர்த்தாங்க. அப்போ இந்தியாவுக்கு வந்து மனு தர்மம் தான் வேணும்னு சொன்னாங்க. நம்முடைய மூவர்ண கொடியை கூட அவங்க ஏற்றுக்கல. பேஷ்வாவுடைய காவி கொடி தான் இந்தியாவுடைய தேசிய கொடின்னு சொன்னாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய அலுவலகத்தில் நீண்ட நாட்கள் வந்து நம்முடைய தேசிய கொடியை ஏற்றப்படவில்லை. அவங்க வந்து அப்படிப்பட்ட இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிராக, இந்தியாவுடைய மூவர்ண கொடிக்கு எதிராக செயல்பட்டவர்களும் ஆர்எஸ்எஸ் பார்க்கணும். அதுபோல மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை என்பதை வந்து அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ வந்து பிஜேபியோட நோக்கம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ் நோக்கம் பிஜேபி வந்து இயக்குது. அவங்களுடைய கொள்கை அடிப்படையில் தான் பிஜேபி செயல்படுது, ஒன்றிய அரசு செயல்படுது. அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை எதுக்கானாக்க இந்தியாவில் வந்து குடியரசு தலைவர் ஆட்சி முறையை கொண்டு வர, அமெரிக்கா பாணியிலான ஒரு ஆட்சி முறையை கொண்டு நினைக்கிறாங்க. அதுதான் வந்து இந்தியாவில் ஒரு சர்வாதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ வந்து ஒற்றை தலைவன், ஒரே ஆட்சி ஒற்றை தலைவன், ஒரே தேசம் ஒரே தலைவன், ஒரே தேசம் ஒரே மொழி, ஒரே தேசம் ஒரே பண்பாடு, ஒரே தேசம் ஒரே மதம் என்பதெல்லாம் அவங்களுடைய நோக்கம். ஹிட்லர் ஆட்சிக்கு நம்ம இழுத்துட்டு போற மாதிரியான ஒரு செயல். ஹிட்லர் தான் அவங்களுடைய குருவே. ஹிட்லரை போட்டி புகழ்வது தான் ஆர்எஸ்எஸ்.